லைக் ஜனநாயகன் படத்துல லைக் மமிதா பைஜு அவர்களை பார்த்து ரசிச்சோமோ இல்லையோ, ஆனா இந்த படத்துல கண்டிப்பா ரசிக்கும்படியா அவ்வளோ ஃபன்னியான ஒரு கேரக்டர், அவ்வளோ சுட்டித்தனமா, நல்லா வெகிலித்தனமா, நல்லா துருன்னு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருந்துச்சு. அந்த கேரக்டரை வந்து அவங்க பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ராதிகா அவர்களும் ஒரு இன்டர்வியூல லைக் தாய் கேள்வி ப்ரொமோஷன்ல கூட சொல்லியிருப்பாங்க, மமிதா பைஜு அவர்கள் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க, லைக் படம் வந்து பயங்கரமா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெளியில ஒரு சில யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் சொல்றது ராதிகா அவர்களுக்குமே மமிதா பைஜு அவர்களுக்கு தான் போட்டியே, ரெண்டு பேர்ல நீங்க யாரு எப்படி நடிக்கிறாங்க அப்படின்ட்டு போட்டி போட்டு நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த படத்தை சுத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லைக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கு. லைக் என்னதான் போட்டி போட்டு நடிச்சாலும் என்ன பண்ணாலும் லைக் வரக்கூடிய அவுட் அந்த ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து மமிதா பைஜு அவர்களுக்கு வந்து எல்லாருக்கூடயுமே மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். சூர்யா அவர்கள் கூட அது ஒரு மாதிரியான ஒரு ஃபிளேவரா இருந்தா, ராதிகா அவர்கள் கூட அது வேற மாதிரியான ஒரு ஃபிளேவரா இருக்கு, மத்தவங்க கூட இன்னும் வேற மாதிரியான ஒரு ஃபிளேவரா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்படியே வேற மாதிரியான ஒரு விஷயமா தான் படத்துல அமைஞ்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி. ஏன்னா ராதிகா அவர்கள் வந்து வந்தாங்க லைக் எப்பயும் போலதான், லைக் எப்பயும் போல அவங்க எப்படி நம்மளை வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி நம்மளை லைக் ரசிக்க வைப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த படத்துலயுமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா நம்மளை பயங்கரமா கவர்ந்திருந்தாங்க. அவங்களோட ரோலை அவங்க வந்து பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும்.